Dear students, welcome to Sri Sai Academy. இன்னைக்கு நம்ம 10th Maths exercise 1.1ல 6th sum பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 1 to 5 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, 6th sumல A set என்ன கொடுத்திருக்காங்கன்னா x belongs to W. W னா whole number. Whole number x less than 2 இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது என்ன அப்படினா A set என்னன்னா less than 2 whole number 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப 0, 1. ஓகேங்களா? then B set என்ன சொல்லிருக்காங்க? x belongs to natural numbers. natural numbers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாப்போம். 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க சொல்லிருக்கிறது நமக்கு 1 க்கு மேல 4 வரைக்கும் சொல்லிருக்காங்க. அப்போ 2, 3, 4 4 எடுக்கணும். ஏனா less than or equal to 4 கொடுத்ததனால 4 எடுக்கணும். 1 less than சொன்னதனால 1 எடுக்க கூடாது. ஓகேங்களா? ரைட். அடுத்து C செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 3, 5. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன பார்க்க சொல்லிருக்காங்க? A cross B union C equal to A cross B union A cross C. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B union C. பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும். சோ B union C. B union C னா B க்கும் C க்கும் சேர்த்து எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட் ஆக கூடாது. அவ்வளவுதான். 2, 3, 4 A ல இருக்கிறது ஐ மீன் B ல இருக்கிறது எழுதியாச்சு. 2, 3, 4 C ல வந்து 3, 5 இருக்கு. 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். எழுதக்கூடாது. 5 மட்டும். அடுத்து A cross B union C. A cross B union C னா A எழுதிக்கோங்க. A செட் வந்து 0, 1. B union C என்னது? 2, 3, 4, 5. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்கணும்? A cross B union C பார்க்கணும். இது ரெண்டுக்கும் கிராஸ், அதாவது ஆர்டர்ட் பேர்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எழுதணும். ஓகேங்களா? 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகே, இதை ஃபர்ஸ்ட்னு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க? A cross B union A cross C. ஓகேங்களா? ஸோ பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். A cross B பார்த்துருவோம். A cross B க்கு A செட் என்னது? செட் A. செட் A வந்து 0, 1. B வந்து 2, 3, 4. 0, 1. B வந்து 2, 3, 4. ஓகேங்களா? ரைட். இப்போ A cross B. A cross B 0, 2. செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. 0, 2 போட்டோம். 0, 3. 0, 4. 1, 2. 1, 3. 1, 4. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A cross C. A cross C க்கு A 0, 1. C 3, 5. ஓகே. A cross C க்கு 0, 3. 0, 5. 1, 3. 1, 5. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? A cross B க்கும் A cross C க்கும் யூனியன் பார்க்கணும். A cross B யூனியன் A cross C. ஓகேங்களா? யூனியன்னா எது ஐ மீன் கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட் ஆகக்கூடாது. அவ்வளோதான். ஓகே. 0, 2 A ல இருக்கிறத அப்படியே A cross B ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். 0, 2. 0, 3. 0, 4. 1, 2. 1, 3. 1, 4.
இப்போ இங்கே பாருங்க 0,3 ஏற்கனவே எழுதக்கூடாது. 0,5 1,3 இருக்க எழுத தேவையில்லை. 1,5 எழுதணும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தால் ஓகே. ஒன் அண்ட் டூவை கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2லையும் அதான் இருக்குது. 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. So 1 and 2 equal. Hence proved or verified என்ன வேணா எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். சப்டிவிஷன் 2, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஓகேங்களா? ABC செட் எழுதிட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் B intersection C, Bக்கும் Cக்கும் காமனாக இருக்கிறது. Bக்கும் Cக்கும் என்ன காமனாக இருக்குது? 3 only காமன். ஓகேங்களா? அடுத்து A cross B intersection Cக்கு A set 0,1, B intersection C பார்த்தீங்கன்னா 3. ஸோ A cross B intersection Cக்கு இது intersection பார்த்தோன்னா 0,3 1,3. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். தென் ரைட் ஹேண்ட் சைடு A cross B. A cross Bக்கு A cross B 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A cross C. ஏக்கும் சிக்கும் கிராஸ். அப்போது 0,3 0,5 1,3 1,5. ஓகே, இப்போது என்ன பண்ணணும்? A cross Bக்கும் A cross Cக்கும் இன்டர்செக்ஷன் காமன். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். காமனாக என்ன இருக்குது? 0,3 இருக்குது. 0,2 இல்லை, 0,3 இருக்குது. சரிங்களா? 0,4 இருக்கா? இல்லை. 1,2 இல்லை. 1,3 இருக்குது. 1,3 இருக்குது. 1,4 இல்லை. ஓகே, அப்போது 0,3 1,3. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். போத் ஆர் சேம். அப்போது ஈக்குவேஷன் 1 is equal to 2. ஸோ ஹென்ஸ் prove. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். 6th சம்ல சப்டிவிஷன் 3. A union B cross C, A cross C union B cross C. ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பார்க்கணும்? A union B. A union Bனா ஏயும் பியையும் சேர்த்து எழுதணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, எலிமெண்ட்ஸ். அப்போது 0,1 2 3 4. ஓகேங்களா? அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு A யூனியன் B கிராஸ் C. இதனோட கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஸோ நான் C எழுதிக்கிறேன் கீழே. C வந்து 3,5. இது ரெண்டுக்கும் கிராஸ் பார்க்கணும். கிராஸ் C. அப்போ என்ன பண்ணும்? 0,3 0,5. Then 1,3 1,5. Then 2,3 2,5. Then 3,3 3,5. 4,3 4,5. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட் ஹேண்ட் சைட் A cross C யூனியன் B cross C. இப்போ A cross Cக்கு A செட்டு B C செட்டு எழுதிக்கலாம். 0,3
0, 5, 1, 3, 1, 5. Next B cross C. B cross C க்கு B set 2, 3, 4. C set 3, 5. B cross C க்கு 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. Okay. இப்போ A cross C, B cross C, union. A cross C, B cross C க்கு union சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? ஓகே. A cross C ல இருக்கதை எழுதிடலாம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு B cross C ல இருக்கதை எழுதணும். ரிப்பீட் ஆகக்கூடாது. 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. Equation number 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி பார்ப்போமா? ஓகே. Equation number 1, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இதே வந்து equation number 2ல இருக்கான்னு பார்ப்போம். 2லையும் அதே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 and 2 equal. Hence prove. Okay. 7th sum. Set all natural numbers less than 8. Natural numbers na என்னது 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப less than 8 னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 8 விட கம்மியானதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் B செட் பாத்தீங்கன்னா all prime even numbers. I mean all prime numbers தான், even numbers கிடையாது. செட் C தான் even prime. B வந்து all prime numbers ன்னு கொடுத்துட்டாங்க. less than 8 ன்ட்டாங்க. அப்ப 2, 3, 5, 7. ஓகேங்களா? செட் B. C வந்து the set even prime number ன்ட்டாங்க. even prime number னா என்னது? 2 only is the even prime number. ஓகேங்களா? செட் C. இப்போ நம்ம A intersection B cross C equal to A cross C intersection B cross C find out பண்ணணும். subdivision 1. நான் அதுக்கு left hand sideல first A intersection B எடுக்கிறேன். A intersection B னா என்னது? A க்கும் B க்கும் இருக்கிற common. அதனால முதல்ல A எழுதிக்கிறேன். set A வந்து என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. set B வந்து 2, 3, 5, 7. இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூ எது? 2, 3, 5, 7. இது காமன் வேல்யூ. இதோட என்ன பண்ணணும்? கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஸோ C எழுதிப்போம். C என்னது? 2 only C. ஓகேங்களா? அப்போ A intersection B cross C அப்படின்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இது equation number 1. Next, right hand side. Right hand side வந்து A cross C. A cross C க்கு set A 1, 2, 3, 4, 5, 7, 6, 7. Okay. C 2. இப்போ ரெண்டுக்கும் cross 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 2, 6, 2. Then 7, 2. Okay.
நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் சி. பி கிராஸ் சிக்கு பி செட்டு சி செட் எடுத்துக்கணும். பி 2,2 3,2 5,2 7,2. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்கணும்? நம்ம ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன். ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறது. இப்போ 1,2 இருக்கா? இல்லை. 2,2 இருக்குது. 3,2 4,2 இல்லை. 5,2 இருக்குது. 7,2 இருக்குது. இப்போ 2,2 3,2 5,2 7,2. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன? 2,2 இருக்குது. 2,2 3,2 3,2 5,2 5,2 7,2 7,2. ஸோ 1 and 2 ஈக்குவல். 1 and 2 வெரிஃபைட் அப்படின்னு சம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th சம்மில் சப்டிவிஷன் 2. A cross B minus C equal to A cross B minus A cross C. A set B set அதே தான், நமக்கு சேம் தான், எழுதியாச்சு. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு B minus C பண்ணுறேன். B minus C அப்படின்னா Bயில் இருக்கிறத எழுதணும், Cயில் இருந்தால் விட்டுறணும், எழுதக்கூடாது. இப்போ 2 Bயில் இருக்கிறத எழுதணும். 2ல் இருக்க 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா? ஸோ எழுதக்கூடாது, மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ 3 எழுதணும். Cயில் இருக்கா? இல்லை, ஸோ எழுதணும். 5 Cயில் இருக்கா? இல்லை, எழுதணும். 7 Cயில் இருக்கா? இல்லை, எழுதணும். இந்த B மைனஸ் சி எல்லாருக்கும் டவுட் வரும், மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ A மைனஸ் பினா ஏல இருக்கிறத எழுதணும், Bயில் இருந்தால் விட்டுறணும், எழுதக்கூடாது. B மைனஸ் சினா Bயில் இருக்கிறத எழுதணும், Cயில் இருந்தால் விட்டுறணும், அதாவது அது கேன்சல் ஆகிடும். இருந்தால் எழுதக்கூடாது, இல்லைன்னா எழுதணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ A கிராஸ் B மைனஸ் சி. A செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 மைனஸ் சி. B மைனஸ் சி இது ரெண்டுக்கும் கிராஸ் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ B மைனஸ் சி இப்போ தான் 3, 5, 7 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. A கிராஸ் B மைனஸ் சி ஈக்குவல் டு 1, 3 1, 5 1, 7. சாரி, இன்னும் இருக்குது. 2, 3 2, 5 2, 7. நெக்ஸ்ட் என்னது? 4, 3 2, முடிச்சதுக்கப்புறம் 3, 3 3, 3 3, 5 3, 7. தென் 4, 3 4, 5 4, 7. தென் 5, 3 5, 5 5, 7. Then 6, 3 6, 5 6, 7. Then 7, 3 7, 5 7, 7. Equation number 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் A cross B. A cross B அதாவது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் A cross B பார்க்கணும். A cross B சேர்த்து எழுதிக்கலாம். 1, 2 1, 3 1, 5 1, 7. Then 2, 2 2, 2 2, 3 2, 5 2, 7. Then 3, 2 3, 3 3, 5 3, 7. Then 4, 2 4, 3 4, 5 4, 7. Then 5, 2 5, 3 5, 5 5, 7. Then 6, 2 6, 3 6, 5
6,7. Next 7,2, 7,3, 7,5, 7,7. ஓகேங்களா? இது A cross B. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து next A cross C. A cross C. A cross C னா Aயும் Cயும். ஓகேங்களா? ஓகே. 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2. இது A cross C. இப்போ என்ன பண்ணணும்? A cross B க்கும் A cross C க்கும் மைனஸ் கண்டுபிடிக்கணும். A cross B ல இருக்கதை எழுதணும். அது A cross C ல இருந்தால் விட்டுறணும். A cross B minus A cross C. ஓகேங்களா? இப்போ 1,2, 1,2 இங்கே இருக்கா? ஸோ எழுதக்கூடாது, விட்டுறணும். அது மைனஸ் ஆயிடுச்சு. 1,3 இல்லை, எழுதணும். 1,4 1,5 எழுதணும். 1,7 எழுதணும். 2,2 இருக்கு, எழுதக்கூடாது. 2,3 இல்லை, எழுதணும். தென் 2,5 எழுதணும். 2,7 எழுதணும். 2,7 இருக்கா? இல்லை, எழுதணும். ஓகேங்களா? அடுத்து 3,2 இருக்கு, எழுதக்கூடாது. 3,3 எழுதணும். 3,5 எழுதணும். 3,7 எழுதணும். அடுத்து 4,2 இருக்கு, எழுதக்கூடாது. 4,3, 4,5, 4,7 எழுதணும். 4,3, 4,5, 4,7 எழுதணும். அடுத்து 5,2 இருக்கு, எழுதக்கூடாது. அப்போ 5,3, 5,5, 5,7 எழுதணும். 5,3, 5,5, 5,7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6,2 இருக்கு, எழுதக்கூடாது. ஸோ 6,3, 6,5, 6,7 மூணு எழுதிடணும். 7,2 இருக்கா? அப்போ 7,2 எழுதக்கூடாது. 3, 5, 7 எழுதணும். இப்போ நம்ம எழுத வேண்டியது 6,3, 6,5, 6,7. அதே போல் 7,2 எழுதக்கூடாது. 7,3, 7,5, 7,7. ஓகே, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கணும். இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணணும். 1 and 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதோட 1.1 ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் ஸ்ரீ சாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.